டாடா படம் நடித்த கவினா இருக்கட்டும், லவர் படம் நடித்த மணிகண்டனா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அவங்களோட சம்பளத்தை உயர்த்தினது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 2 படம் ஹிட் ஆனோன்னா உங்களோட சம்பளத்தை வந்து அதிகமாக உயர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லி திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அஸ் அ ப்ரொடியூசராக உங்கள் சைட்லேருந்து ஒரு விஷயங்கள் தோணலை சார்? 2 படம் நல்லா ஓடினதுக்கப்புறமா 2 கோடி வாங்கிட்டு இருந்த நீங்கள் 8 கோடி கேட்குறது நியாயமான விஷயங்கள் இருக்குது. 2 படம் சக்ஸஸ் ஆன உடனே 4 கோடி 5 கோடி 8 கோடி அதெல்லாம் அநியாயம். பேராசை இருக்கக்கூடாது. ஒரு படியாக தான் ஏறணும். உடனே 50 படி ஏறணும்னா தப்பு. அது சினிமா வழக்காயிடுச்சு. இதை கெடுப்பது தயாரிப்பாளர்கள். நடிகர்கள் இவ்வளோ அநியாயமாக அராஜகமாக சம்பளம் உயர்த்தது தவறு என்பது ஒரு கருத்து. அஜித் அப்படிங்கிறவர் மறக்க முடியாமல் விஜய்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில். அவருமே கிட்டத்தட்ட விஜய்க்கு ஈக்குவலாக 150 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டுட்டு இருக்கதாகவும், அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இல்லை, உங்களுக்கான பிஸ்னஸ் அவ்வளோ இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் மறுப்பு தெரிவிக்கிறதான ஒரு விஷயங்களும் இருக்குது. இப்போ அஜித் கேட்கக்கூடிய சம்பளம் கொடுக்குறதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது? சாகுனா கொடுங்க, இல்லைன்னா ஒழுங்கு போங்க, விட்டு போங்க. ஹீரோக்கள் மேலே குறை சொல்கிறது இப்போ எனக்கு பிடிக்கல. ப்ரொடியூசர் பிடிக்கல, கட்டுப்படியாகாதனா விட்டு ஒதுங்குங்க என்பது தான் என் கருத்து. அதிகமாக ஓடி அதிகமாக சம்பாதிச்ச படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள் தான். அவங்க போட்டிருக்காங்க மோலிவுட்டோட இது ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் 100 கோடி சம்பாரிச்சிட்டு அசால்ட்டாக சம்பாரிச்சிட்டு போகிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ எந்த இடத்துல தமிழ் சினிமா தவறுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அது டைரக்டர் தான் தப்பு பண்ணுறாங்க. ஹீரோக்களுக்காக படம் பண்ணுறாங்க. ஒரு 10 கோடியில் கூட படம் எடுத்து வெற்றி படம் கொடுக்கலாம். 100 கோடியில் படம் எடுத்து தோல்வி படம் ஆகும். அதனால் 5 கோடி 10 கோடியில் ஒரு 10 படம் தயார் பண்ணுங்க. 5 படமாவது வச்சுக்கணும். புது படங்கள், புது ஆட்கள் ரொம்ப நல்ல படம்லாம் எடுக்கிறாங்க. வசதி இல்லாமல், பணம் இல்லாமல், பப்ளிசிட்டி பண்ண முடியாமல், ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய படங்கள் தேங்கியிருக்கு. கதைக்காக ஹீரோவை போடணும், ஹீரோவுக்காக செலவு பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதனால் நல்ல படங்கள் தமிழ்நாட்டில் எடுத்தால் மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். க்ளோ 360 பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ப்ரொடியூசர் கே ராஜன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து தமிழ் சினிமாவில் பெரிய பிரச்சனை எது போயிட்டு இருக்குன்னா சம்பள விவகாரங்கள் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து டாடா படம் நடித்த கவினா இருக்கட்டும், லவர் படம் நடித்த மணிகண்டனா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அவங்களோட சம்பளத்தை உயர்த்தினது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 2 படம் ஹிட் ஆனோன்னா உங்களை சம்பளத்தை வந்து அதிகமாக உயர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லி திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் அண்மையில் வெளிவந்தது. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்ங்கிறது கிடையாது. அப்போது நீங்கள் 2 படம் சக்ஸஸ் ஆகிட்டா எதுக்கு இவ்வளோ சம்பளம் ஏற்றுறீங்க, எல்லாரோட வாழ்வாதாரத்தை நினச்சி பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அஸ் அ ப்ரொடியூசராக உங்கள் சைட்லேருந்து ஒரு விஷயங்கள் தோணலை சார்? 2 படம் நல்லா ஓடினதுக்கப்புறமா 2 கோடி வாங்கிட்டு இருந்த நீங்கள் 8 கோடி கேட்குறது நியாயமான விஷயங்கள் முதல்ல இந்த மாதிரி முன்னெல்லாம் அப்படி கிடையாது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் காலத்தில் கூட எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் 5,000 தான் ஏறும். வெறும் 5,000. 10,000 வாங்கினா 15,000, 20,000, 30,000. ரஜினி காலத்தில் 50,000, 1,00,000 அப்படி தான் உயரும் ஒரு படத்துக்கு. இப்போ தான் கடந்த 15-20 வருஷமாக தான் கோடியாக உயராது. அதில் இப்போ வந்திருக்க நீங்கள் சொன்ன அந்த 2 தம்பிகளும் 2 படம் சக்ஸஸ் ஆன உடனே 4 கோடி 5 கோடி 8 கோடி சார். 8 கோடி அதெல்லாம் அநியாயம். இருந்தாலும் அவன் இஷ்டம் கேட்குறான். இந்த ப்ரொடியூசருக்கு புத்தி அங்கே போச்சு. அந்த கொடுத்தா அந்த படத்தோடைய வியாபாரம் ஆகுமா? இது இவனுக்கு 5 கோடி கொடுத்தேன்னா மொத்த செலவு எவ்வளோ ஆகும்? பட்ஜெட் எங்கே இருக்கும்? அது வியாபாரம் இருக்கா? வியாபாரம் ஆகுமா? வியாபாரம் ஆகாமல் கவுந்துருச்சுன்னா உங்கள் கதி என்ன? அதை ப்ரொடியூசர் தான் நினைக்கணும். கேட்குறவன் 1000 கேட்குறவன் தப்பு தான். இவ்வளோ பேராசை இருக்கக்கூடாது. ஒரு படியாக தான் ஏறணும். உடனே 50 படி ஏறணும்னா தப்பு. அது சினிமா வழக்காயிடுச்சு. இதை கெடுப்பது தயாரிப்பாளர்கள். அவங்களெல்லாம் ஓரம் கட்டணும், புக் பண்ணக்கூடாது. 4 பேர் போகாமல் இருந்து பாருங்க, அவனே தேய்ட்டு வருவான். அதனால் நடிகர்கள் இவ்வளோ அநியாயமாக அராஜகமாக சம்பளம் உயர்த்தது தவறு என்பது ஒரு கருத்து. ஆனால் அவங்க உயர்த்தினாலும் கேட்டாலும் கொடுக்க போகிறான் இல்லையா என் ப்ரொடியூசர், அவங்கள தான் நான் குறைப்படுவேன். நான் அங்கே குறை சொல்ல மாட்டேன். அது வந்து ஆள் ஒதுக்கி தள்ளணும். ஒரு 5 மாதம் புக் பண்ணாமல் இருங்க பார்க்கலாம், இறங்கி வருவார்.
நீ தான் பறக்கிறிய, எங்கால் தான் போய் பறக்கிறாங்க, போட்டி போட்டு கொடுக்குறாங்க. அதுதான் அவங்க மேலே உள்ள, என் ப்ரொடியூசர் மேலே உள்ள குறை. இப்போ சார் இப்போ கவின் அதுக்கப்புறம் மணிகண்டன் இவங்க 2 பேரும் ஒரு சின்ன அப்கமிங் ஆக்டர்ஸ், இப்போ தான் சின்ன ஆக்டர்ஸாக வந்து வளர்ந்து வராங்க. இவங்க சம்பளம் கேட்கும்போது ஓகே, ஒரு பக்கம் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்களா, உள்ளே வந்து படம் ஓடுதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. ஆனால் அஜித் அப்படிங்கிறவர் மறக்க முடியாமல் விஜய்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில். அவருமே கிட்டத்தட்ட விஜய்க்கு ஈக்குவலாக 150 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டுட்டு இருக்கதாகவும், அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இல்லை, உங்களுக்கான பிஸ்னஸ் அவ்வளோ இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் மறுப்பு தெரிவிக்கிறதான ஒரு விஷயங்களும் இருக்குது. இதற்காக தான் அஜித் வந்து தனக்கு யார் அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரொடியூசர்கிட்ட படம் பண்ணுறாரு, அதனால தான் கால் ஷீட்ஸ் தள்ளி போகுது, அதனால தான் படம் குறிப்பிட்ட டயத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி நிறைய இதை கம்ப்ளைண்ட்ஸை சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார். அப்போ அஜித் கேட்கக்கூடிய சம்பளம் கொடுக்குறதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது? இல்லை, தப்பே இல்லையா, பிஸ்னஸ் ஆகுனா கொடுங்க, இல்லைன்னா ஒதுங்கி போங்க, விட்டு போங்க. முதல்ல வேகம் வந்து 65 கோடியே நம்ம சம்பளம். சரி சார். அப்புறம் விஸ்வாசம் 70 75. அதுக்கு அடுத்த படம் திடீர்னு 105 கோடி ஆனார். வலிமை. ஆமாம். ஒரு ப்ரொடியூசர் வேண்டான்னு போயிட்டாரு, ஏற்கனவே படம் எடுத்தவர், கட்டுப்படி ஆகாது. அப்புறம் தான் அந்த புருஷன் போனி கபூர் வந்து மிக்ஸ் பண்ணார். அவர் கேட்டாலும் நம்ம கொடுக்க இஷ்டம் இல்லை, விட்டுணும். அஜித்துக்கு பிஸ்னஸ் இருக்கா இல்லையான்றது எல்லாருக்கும் தெரியும். பிஸ்னஸ் லைக்காக பண்ணுறாங்க, விடாமுயற்சி. லைக்காக படம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்கான், அவர்னா வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறார். அதனால் அவர் ஏற்றுறதுல இவ்வளோ காலமாக இருந்து இப்போ தான் அது ஏறுறார். அதுவும் விஜய் வந்து 200 கோடி ஆக்கின பிறகு தான் ஒரு 150 கோடி கேட்குறாரு. இவங்க இந்த 2 தம்பிகளுக்கு என்ன வந்தது? இப்போது 2 படம் தான் ஓடிச்சு, அதுக்குள்ளே இவங்க கோடி எட்டிட்டாங்கன்னா அப்போ அவர் பெட்டராக இருக்கார். எத்தனை ஆண்டு சினிமாவில் இருந்து அஜித் பரவாயில்ல போல் இருக்க. இது எதுவாக இருந்தாலும் தம்பி ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது, அவங்க தான் கெடுக்கிறாங்க. இப்போ சார் அதில் தான் சார் மாற்று கருத்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து அஜித் விஜய் இவர்கள் வந்து ஒரு யதார்த்த படம் நடிக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு மாஸ் கமர்ஷியல் மாஸ் ஆக்ஷன் தான் நடிக்கிறாங்க. ஒரு குத்தில் பறந்து போய் அங்கே விழுகிறது, இந்த பவரான டைலாக்ஸ் பேசுறது, கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுற ஸ்டன்ஸ் தான் இருக்கே தவிர அதை தாண்டி ஒரு யதார்த்த படங்கள் இல்லை. இப்போ வந்து ஒரு டாடா மாதிரி, ஒரு லவர் மாதிரி, குட் நைட் மாதிரியான படங்கள்ல நம்ம யதார்த்த வாழ்வியலை பார்க்குறோம்ல. இப்போ நம்மளோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒரு ஹீரோ எப்படி நம்ம கூட ஒட்டுறான்னு, கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி மாதிரி. இப்போது நான் வந்து ஒரு வாழ்வியலான படம் எடுக்கிறேன், எனக்கு நான் கேட்குற சம்பளத்தை கொடுக்குறல என்னங்கிறது அவங்களோட கேள்வியாக இருக்குல்ல சார். நான் பிஸ்னஸும் கொடுக்குறேன்ற பட்சம் இருக்குல்ல. இல்லை, பிஸ்னஸாக கொடுக்கும்போது லாபம் கிடைக்குன்னா கொடு, கணக்கு போட்டு பாரு. உனக்கு லாபம் கிடைக்கும்னா கொடு, லாபம் கிடைக்காதுன்னா விடு, போகாத. 2 தான் விஷயம். அவங்களும் ஒன்றும் கம்பல் பண்ணல, சம்பளம் கேட்குறாங்க, உனக்கு கட்டுப்படி கணக்கு போட்டு பாரு. டைரக்டர் என்ன செலவு வைப்பார், ஹீரோவுக்காக படம் பண்ணுவாரா, கதைக்காக படம் பண்ணுவாரா? ஏன்னா அப்படி ஒரு மாஸ் ஹீரோ வச்சுக்கிட்டு நீங்கள் குறைஞ்ச செலவில் படம் பண்ண முடியாது, பேன் இண்டியா மாதிரி கொண்டு போகணும். அதனால் ஹீரோக்கள் மேலே குறை சொல்கிறது இப்போ எனக்கு பிடிக்கல. ப்ரொடியூசர் பிடிக்கல, கட்டுப்படியாகாதனா விட்டு ஒதுங்குங்க என்பது தான் என் கருத்து. இப்போ சார் இந்த 2024 வந்ததுலேருந்தே பார்த்துருப்போம், கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆகிடுச்சு. அதிகமாக ஓடி அதிகமாக சம்பாதிச்ச படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள் தான். மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, ஆவேசம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ படங்கள் இருக்குது. இப்போ மம்முட்டி கூட அண்மையில் ஒரு படம் நடித்து அதுவுமே வந்து பயங்கர சக்ஸஸ் ஆகிடுச்சு. அவங்க போட்டிருக்காங்க மோலிவுட்டோட இது ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரின் சீக்வன்ஸ் இருக்காது, வெளிநாட்டில் போய் ஒரு ஸ்டண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஒரு ரிஸ்க் எடுத்து சிஜி பண்ணியிருக்க மாட்டாங்க, இயற்கையாக இருக்கும். வந்தாங்க 100 கோடி 100 கோடி தமிழ்நாட்டில் 100 கோடி சம்பாரிச்சிட்டு அசால்ட்டாக சம்பாரிச்சிட்டு போகிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ எந்த இடத்துல தமிழ் சினிமா தவறுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்லை, அது டைரக்டர் வந்து தப்பு பண்ணுறாங்க, ஹீரோக்களுக்காக படம் பண்ணுறாங்க. அவங்க வந்து சின்ன புதுமுகங்களை வச்சு, இப்போ வந்த புதுமுகங்கள் படம்லாம் ஒரு 5-6 படம் நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. டாடா, குட் நைட், அது 2023 லிஸ்ட்டு சார். அதுக்கப்புறம் இந்த 24லேயே ஒரு 2-3 படம் பரவாயில்லாமல் போயிருக்கு. 100 படத்தில் ஒரு 5 படம் தான் சக்ஸஸ் ஆகுது, 95 படம் காணாமலே போகுது. அவங்கெல்லாம் லாஸ் ஆகி கிடக்குறாங்க. அதெல்லாம் கணக்கில் வர மாட்டேங்குது. இந்த 5 படத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க. அதனால் மலையாள படங்கள் நம்ம ஆளுங்க படம் நல்லா இருந்தால் மொழி பார்ப்பதில்லை. அப்படிதான் மஞ்சுமல் பாய்ஸும் கோட் ஸ்டோரி இதெல்லாம் இங்கே வசூல் பண்ணது காரணம் படம் நல்லா இருந்தது, இயற்கையாக இருந்தது.
அந்த படம் எடுத்து சொன்ன விதம் பிரமாதமாக இருக்கும். அதனால் நம்ம ஆளுங்க போய் பார்த்தாங்க. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா லியோ வந்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துணிவெல்லாம் வந்தது. ஆனால் 2023 அதிகமாக பேசப்பட்டது பார்த்தீங்கன்னா காந்தாரா, தசரா இது மாதிரியான படங்கள் தானே சார் நம்ம பேசுறோம். வேற்றுமொழி படம் தான். வேற்றுமொழி படம். அது சிம்பிள் பட்ஜெட் பெரிய வெற்றி. சிம்பிள் பட்ஜெட் பெரிய வெற்றி. அதனால் ஒரு 10 கோடியில் கூட படம் எடுத்து வெற்றி படம் கொடுக்கலாம். 100 கோடியில் படம் எடுத்து தோல்வி படம் ஆகும். அதனால் 5 கோடி 10 கோடியில் ஒரு 10 படம் தயார் பண்ணுங்க, 5 படமாவது வெற்றி பெறும். அதான் நான் ப்ரொடியூசருக்கு வேண்டி கேட்டுக்கிறேன். இப்போ சார் அதே 2023 பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அது வரும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி யாத்திசை அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. நல்ல ஒரு படம். யாத்திசை நல்ல ஒரு கிரியேட்டிவாக இருக்கும், பொன்னியின் செல்வனுக்கு ஈக்குவலாகவே இருக்கும். ஆனால் இங்கே பிராண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார், மணிரத்னம் படம்ங்கிறதுனால அது ஒரு ப்ரொமோஷன், அது ஒரு ஓட்டம் அப்படிங்கிறனால யாத்திசை அப்படிங்கிறது ஒரு புதுமுக இயக்குநர்களும் புது நடிகர்களுங்கிறனால ஓடாமல் இருக்குல்ல. ஸோ இந்த விஷயங்கள் முதல்ல மாறணும்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது புது படங்கள் புது ஆட்கள் ரொம்ப நல்ல படம்லாம் எடுக்கிறாங்க. வசதி இல்லாமல், பணம் இல்லாமல், பப்ளிசிட்டி பண்ண முடியாமல், ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய படங்கள் தேங்கி இருக்கு. படம் சொந்த பணத்தில் எதை எடுத்துடுறாங்க, ஆனால் ரிலீஸ் பண்ண படம் இல்லை. முன்னெல்லாம் ஒரு தேட்டருக்காரங்க ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, இப்போ அட்வான்ஸ் கிடையாது. கியூபுக்கு படம் கட்டணும், பப்ளிசிட்டி நாமே பண்ணணும், ஆடியோ ஃபங்க்ஷன் நாமே பண்ணணும். இதுக்கு பணம் இல்லாமல் நிறைய படங்கள் தேங்கி கிடக்குது. இதை யாராவது சொந்த செல்வாக்கில் படம் ரிலீஸ் பண்ணி அது நல்லா இருந்தால் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகுது. அப்படி வந்த படங்கள் தான் இந்த 2 வருஷத்தில் ஒரு 10 படங்கள். ஆனால் இங்கே தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா இப்பயுமே வந்து ஹீரோயின் பின்னாடி போகிறது, ஒரு லவ் ரிலேட்டடான சீக்வன்சஸ், அது நீங்கள் மாற்றவே முடியாது. சரி, இப்போ மணிகண்ட கவின் அவங்க பின்னால் ஓடுறாங்கல்ல. இப்போ விஜயோடைய கேப் வந்துருச்சு. ஆமாம் சார். அஜித் ஒரு படத்துக்கு மேலே நடிக்கிறதில்ல. அப்போ இங்கே ஹீரோ தேவை, புது நடிகை. ஏதோ ஒரு டைரக்டரால் வெற்றி, ஹீரோவால் படம் வெற்றி இல்லை. ஒவ்வொரு படமும் டைரக்டருடைய அறிவால், கேப்டன் ஆஃப் த ஷிப், அவங்க தான் அவங்களால வெற்றி. ஆனால் பலன் யாருக்கு கிடைக்குதுன்னா ஹீரோ ஹீரோயின் கிடைக்கும். அது சாபக்கேடுங்க. சரி, ஒழிட்டு எல்லாரும் சிக்கனமாக படம் எடுக்கணும், சிறந்த படம் எடுக்கணும், கதைக்காக ஹீரோவை போடணும், ஹீரோவுக்காக செலவு பண்ணி ப்ரொடியூசரை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதனால் நல்ல படங்கள் தமிழ்நாட்டில் எடுத்தால் மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். வேற்றுமொழி படங்களே நம்மால் தயாரிக்கனா நம்ம மொழி படம் பார்க்க மாட்டாங்களா? அதனால் எடுக்கிறத நல்ல கதை அம்சம் உள்ள படங்களாக எடுங்க, வெற்றி பெறும். எல்லா தயாரிப்பாளரும் வெல்க. வணக்கம்.